பைக்கில் போகிறோம், நமக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலையும் நம்மளை ஹெல்மெட் போட சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. எதுக்காக? சரி, பைக்கில் போனால் கூட கீழே விழுந்து அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காரில் போகிறோம், 4 பக்கமும் டோர் இருக்குது, ஃபுல் சேஃப்டி அப்படின்னாலையும் அதுக்கு 2 ஏர் பேக்கை கொடுத்து அது போக சீட் பெல்ட்டும் போட சொல்கிறாங்க. அது எதுக்கு? ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்கு தான். நீங்கள்லாம் யோசிக்கலாம், இந்த தம்பி பொதுவாக வாஷிங் மிஷினை பற்றி தானே வீடியோ போடுவோம், இப்போ என்ன சம்மந்தமே இல்லாமல் பைக்கு, ஹெல்மெட்டு, காரு, சீட் பெல்ட்டுன்னு பேசுகிறானே அப்படின்ட்டு. அதில் தான் மேட்ரே இருக்குது. அது என்ன தான் நாம் வீட்டுக்கு எதனா ஒரு பொருள் வாங்கினாலையும் அதுக்கு வாரண்ட்டி கேரண்டின்னு 2 கொடுப்பாங்க. மோட்டருக்கு 10 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, மிஷினுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னாலையும் அது மட்டும் நமக்கு பத்தாது. அது கூட ஒரு அடிஷ்னல் வாரண்ட்டியாக நம்ம போட்டு வச்சுக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் கதையிலத்தேன். சரி, அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போஸ்டில் அடிஷ்னல் வாரண்ட்டி, எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னத்தை சொல்ல, இப்போ நம்மளாம் வாஷிங் மிஷின் வாங்க ஷோரூம் போனோம்னா எதெல்லாம் பார்ப்போம்? வாஷிங் மிஷினோட கலர் என்ன, அது டாப் லோடா ஃப்ரண்ட் லோடா, அதில் எத்தனை கிலோ துணி பிடிக்கும், போன வாரம் இந்திக்காரன்ட்ட வாங்கினதுமே தப்பமாக ஒரு பெட்ஷீட்டு அது இந்த வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாமா அப்படின்லாம் தானே யோசிப்போம். மேல் மிச்சம் போனால் என்ன, இதுக்கு இஎம்ஐ கொடுப்பாங்களா, எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும், எதுவும் ஆஃபர் இருக்கா, இவ்வளோ தானே விசாரிப்போம். யாராச்சும் மாடல் நம்பரை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். தம்பி, மாடல் நம்பரா? அது எதுக்குப்பா, அதையே நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இருக்குது அந்த ஜெர்மன் கம்பெனிக்காரனோட ட்விஸ்ட்டே. இந்த பாஷ் கம்பெனிக்காரன் 2 டைப்பாக வாஷிங் மிஷின் வைக்கிறான். ஒன்று டாப் லோடு, ஒன்று ஃப்ரண்ட் லோடு. இந்த டாப் லோடு வந்து பார்த்திங்கன்னா WOE அப்படின்ற மாடலில் சேல் பண்ணுவான். இதுவே ஃப்ரண்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல் வச்சுருக்கான், WAK, WAT, WAJ அப்படின்ட்டு. இதில் பிரச்சனை என்னென்னா, ஃப்ரண்ட் லோடு நீங்கள் வாங்கும்போது WAK, WAT இந்த மாடல் வாங்கினா உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் வாரண்ட்டி. இதுவே WAJன்ற மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி தரான். அப்போது அந்த டாப் லோடுக்கு நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் வாரண்ட்டி. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஷோரூமில் மிஷின்லாம் நேரில் பார்த்து வாங்கினா மட்டும் தான் 3 இயர்ஸ் வாரண்ட்டி. இல்லைப்பா, நாம் எங்கே ஷோரூமுக்கு போய் மாடல் நம்பர்லாம் பார்க்க சொல்கிறேன், நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னீங்கன்னா, ஆன்லைனில் நான் இப்போ சொன்ன எந்த மாடல் நீங்கள் ஆர்டர் பண்ணாலையும் உங்களுக்கு கம்பல்சரி 2 இயர்ஸ் வாரண்ட்டி தான் கிடைக்கும், 3 இயர்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் வாங்குறதா இருந்தால் கம்பல்சரி ஆஃப்லைனில் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு 1 இயர் அடிஷ்னல் வாரண்ட்டி கிடைக்க போகுது. தம்பி, நான் என்ன பழைய வாஷிங் மிஷினை வாங்க போகிறேன், ஷோரூமுக்கு போய்ட்டு புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வர போகிறேன். அதுவும் நீ ஏதோ ஒரு மாடல் சொன்னி, அந்த மாடலை வாங்கினா தான் 3 வருஷம் வாரண்ட்டி தராங்களே, அதுக்கப்புறம் நான் ஏன்ப்பா போய் அடிஷ்னல் வாரண்ட்டிலாம் போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வாஷிங் மிஷினில் மூவிங் பார்ட்ஸ் அதிகம். தம்பி நிறுத்துப்பா, மூவிங் பார்ட்டாக அந்த சுற்றுற மோட்டாரை தானே சொல்கிற. ஏன், எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் கூட தான் கம்ப்ரஸர் இருக்குது, அது கூட தான் சுற்றுது. அதை விடுப்பா, எங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குது தெரியுமா, ஃபேனு அது எந்நேரமும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கெலாம் நான் அடிஷ்னல் வாரண்டியாக போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுன்னு எடுத்துக்கோங்க, கம்ப்ரஸர் எப்போ ஓடும், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற கேபின் எப்போ கூலிங் குறையுதோ அப்போ வந்து கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ்லாம் ஒரு நாளைக்கு 3 டைம் ஓடுறதே பெரிய விஷயம். சரி, ஃபேனு வந்து மேலே சீலிங்கில் மாட்டிடுறோம், சுற்றுது 24 ஹவர்ஸும் சுற்றுது, இருக்கட்டும். ஆனால் அதுக்கு நம்ம எதனா லோடு தரமா? கிடையாது. சரி, வீட்டில் இருக்கிற டிவி அதுவும் எந்நேரமும் ஓடுறதாவே இருக்கட்டும். அந்த டிவிக்கு எதாவது ஆபத்து வரும், கரண்ட் ஓவர் வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் ஆபத்து வரும். ஆனால் இப்போ நம்ம மேட்ரை எடுத்துக்கோங்க, நம்ம பையன் வாஷிங் மிஷின் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு எதில் ஆபத்துன்னு பார்த்துக்கோங்க. கரண்ட்லேயும் ஆபத்து வரலாம், தண்ணியிலையும் ஆபத்து வரலாம். நம்ம போடுறமே லோடு துணியும் போட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணி லோடு கொடுக்குறமே, அந்த லோடுனாலேயும் ஆபத்து வரலாம். லோடுனால ஆபத்து வருமா? ஆமாம். இந்த வாஷிங் மிஷினில் மெயின் பேர் பார்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற ட்ரம்மு தான். அந்த ட்ரம்மை 4 ஸ்ப்ரிங்கு கொடுத்து தூக்கி கட்டியிருப்பாங்க. நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அந்த மிஷினை ஓட்ட என்ன ஆகுனா, அந்த ஸ்ப்ரிங்கு ஜங்கி போய் ட்ரம்மு கீழே இறங்கிடுச்சுன்னா ட்ரம்மு போச்சுன்னா சர்வீஸ் பர்சன் சொல்லிடுவோம். அந்த ட்ரம்மை மாதத்துக்கு ஆக வேண்டிய காசு 7000. அதனால் அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சாச்சும் அடிஷ்னல் வாரண்ட்டி போட்டுக்கோங்க. அது என்ன தம்பி, இந்த கம்பெனியில் ஒரே ஒரு மாடலுக்கு தான் 3 வருஷம் வாரண்ட்டி தரடா, அதுக்காகவே இவ்வளோ தூரம் பேசுகிற? இவங்களாச்சும் பரவாயில்லைங்க, ஒரு மாடலுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனிக்காரெல்லாம் 1 இயர் தானே வாரண்ட்டி தராங்க, எது 1 வருஷம் தானா? ஆமாம், இப்போ 1 வருஷம் தான். சரி தம்பி, நீ சொல்கிற மாடலை வாங்கிட்டா தான் 3 வருஷம் வாரண்ட்டி தராங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த கூடுதல் பாதுகாப்பு அடிஷ்னல் வாரண்ட்டி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது. எது பழமொழியா? சொல்லு. இந்த பாலும் பாசமும் பார்க்கும்போது பொங்காது, பார்க்காத போது தான் பொங்கும்.
அந்த மாதிரி நம்ம என்ன தான் ஒரு பொருளை வாஷிங் மிஷினும் இல்லை எந்த ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கினாலையும் அது வாரண்டி பீரியடில் ரிப்பேரே ஆகவே ஆகாது. எப்போ வாரண்டி முடியுதோ அடுத்த நாளே ஏதாச்சும் ஒரு வேலையை காட்டும். இப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் 100 ஒருத்தருக்கு தான் நடக்கும். நான் வாங்குகிற பொருள்லாம் ரிப்பேரே ஆகாதுன்ட்டு லாக்டவுனில் என்கிட்ட ஒரு அக்கா கதை சொன்னாங்க. அவங்க நேரம் பாருங்கள், போன வாரம் அவங்க வாஷிங் மிஷினு ட்ரம் இறங்கி கீழே உட்காந்துருச்சு. நீங்கள் கூட என்கிட்ட கமெண்டில் கேட்டிங்களே, இந்த ஓவர் வைப்ரேஷன் ஆகுது, கடன்னு மிஷின் ஆகுதுன்ட்டு, சேம் ட்ரம் கம்ப்ளைண்ட்டு அவங்களுக்கும் வந்துருச்சு. என்ன, அவங்க லாக்டவுன்லேயே நான் சொன்னதை கேட்டு எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு 4000 மிச்சம். தம்பி, ட்ரம்மு மாற்றினா 7000க்கு மேலே ஆகுன்னு சொல்கிறாங்க, நீ என்னப்பா 4000ன்ற? ஆமாங்க, 7000 தான். அவங்க அடிஷ்னல் வாரண்டி போடுறது வெறும் 3000 தானே போட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரம்மே 7000, அது போக லேபர் சார்ஜ் எல்லாம் ஃப்ரீ. அதை வச்சு அவங்களுக்கு 4000 மீதின்னு நான் சொன்னேன். சரிப்பா தம்பி, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அடிஷ்னல் வாரண்டி போடுறது நல்லது மாதிரி தான் தோணுது. ஆனால் அதுக்கு அந்த கம்பெனிக்காரங்க டேர்மு கண்டிஷன் ஏதோ வச்சுருப்பாங்களே, அப்படி எதுவும் இருந்தால் முன்னாடி சொல்லியிருப்பா. இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் எதுவும் பெருசாக இல்லைங்க. மிஷினை வாங்கி இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த அடிஷ்னல் வாரண்டிக்கு காசு கட்டியிருக்கணும். அப்படி காசு கட்டினீங்கன்னா உங்கள் மிஷினோட வாரண்டி முடியும் போது இந்த அடிஷ்னல் வாரண்டி ஸ்டார்ட் ஆகிக்கும். இந்த வாரண்டி பீரியடில் அந்த மிஷினை ரெடி பண்ணுறதும் ரிப்பேர் பண்ணுறதும் யாராக இருக்குன்னா அந்த கம்பெனியோட சர்வீஸ் பர்சனாக தான் இருக்கணும். தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணக்கூடாது. இப்போ இந்த வாரண்டி பீரியடில் ஏதோ ஒரு பொருள் உங்கள் வாஷிங் மிஷினில் போயிடுது. அந்த பொருள் அவங்ககிட்ட இல்லைனாலோ, இல்லை அந்த பொருளோட விலை வந்து இந்த மிஷினோட விலையோடு அதிகமாக இருக்குதுனாவோ, அன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு அந்த பொருளை போட்டு தரத்துக்கு பதிலாக உங்களுக்கு அன்றைக்கி இருக்கிற ஒரு புது மாடல் வாஷிங் மிஷினே கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் அடிஷ்னல் வாரண்டி போடுற வாஷிங் மிஷின் இந்த நீர், நெருப்பு, அப்புறம் கரண்ட்டு, இதனால் அந்த வாஷிங் மிஷினுக்கு எந்த பாதிப்பும் வராத ஒரு நல்ல சேஃப்டியான இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மழையினால் ஏற்படுற வெள்ளம், நிலநடுக்கம், ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி டைமில் நம்ம வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அப்போது எங்களால் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி, இப்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போது நீ சொல்கிற மாடலை வாங்கினா 3 வருஷம் வாரண்ட்டி வருது. அது போக நான் 3 வருஷம் அடிஷ்னல் வாரண்ட்டி போடுறேன். டோட்டலாக 6 வருஷம் ஆகுது. அப்போது அந்த 6வது வருஷம் கடைசி மாதத்துலேயே மிஷின் ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு பொருள் போடுவாங்க. அந்த பர்டிகுலராக மாத்திர பொருளுக்கு ஒரு வாரண்ட்டி பீரியடுன்னு இருக்குல்ல, 3 மாதமோ 6 மாதமோ. அப்படி அந்த 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த பொருளோட வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் ஆகாது. சரிப்பா, நீ சொல்கிற மாதிரி 6 வருஷம் நான் வாரண்ட்டி போட்டேன். எனக்கு வந்து மிஷின் பெருசாக ஃபால்ட்டே ஆகலை. இருந்தாலும் அங்கங்கே ஒரு ஒடுக்கல், கிறுக்கல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அவுட்ரு பேனல்லாம் மாற்றி தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் மாற்றி தரமாட்டாங்க. ஏன்பா இப்படி பண்ணால் என்ன? நீ சொல்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் மாடலில் ஒரு 10 kg வாஷிங் மிஷினை வாங்கி 3 வருஷம் கம்பெனி வாரண்ட்டி, 3 வருஷம் அடிஷ்னல் வாரண்ட்டி போட்டு எங்கள் தெருவில் யாருக்கிட்டையும் வாஷிங் மிஷினே இல்லை, அதை வச்சு நான் கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாஷிங் மிஷின் வாரண்ட்டி போடும்போது வீட்டுக்குன்னு வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா அப்போவும் அந்த அடிஷ்னல் வாரண்ட்டி கவர் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேனே, வாஷிங் மிஷினுக்கு பேக் சைடில் மாடல் நம்பர் இருக்குன்னு சொல்லிவிட்டு, அந்த லேபிள் எதுவும் டேமேஜ் ஆகிருந்தாலையும் இந்த வாரண்ட்டி கிளைம் ஆகாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, எப்படி நம்மக்கிட்ட இன்ஸ்டாலேஷன் பண்ண வரும்போது இந்த ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுக்கெலாம் நீங்கள் பவுட்ரு போடக்கூடாது, லிக்விட் தான் ஊற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அடிஷ்னல் வாரண்ட்டி போட்டு அவங்க நம்ம வீட்டிலலாம் டெய்லியும் பார்த்துட்டா இருக்காங்க. லிக்விடுக்கு பதிலாக பவுடர் 10 ரூபா பாக்கெட்டை போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ட்ரம்மு அவுட்டர் சைடு காட்டி கொடுத்துரும். அடிஷ்னல் வாரண்ட்டி போடுறவங்க இன்கேஸ் பவுடர் யூஸ் பண்ணின்னு தெரிஞ்சால் அப்பயும் அவங்க வாரண்ட்டி கிளைம் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் அப்படி பண்ண மாட்டாங்க. சரிப்பா, இந்த அடிஷ்னல் வாரண்ட்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்மு, ட்ரைன் பம்பு, இன்லெட் வால்வு, போர்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற சர்க்யூட் போர்ட்ஸ் எல்லாமே அடிஷ்னல் வாரண்ட்டிலையுமே கவர் ஆகும். இதை வந்து யாராச்சும் உங்கள்கிட்ட கவர் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா போஷுக்குன்னு தனியாக டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு மெயிலும் போடலாம், அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா வர சர்வீஸ் பர்சன் அடிஷ்னல் வாரண்ட்டியில் ட்ரம்மு கவர் ஆகாதுன்னு நிறைய இடத்துல சொல்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் நம்பாதீங்க. அப்புறம் என்னங்க, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து இந்த சப்ஸ்கிரைபை கொஞ்சம் கூட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு 500 வியூஸ் போயிடுச்சுன்னா, அதிகம் ஆசைலாம் இல்லை, 500 வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு கால் புக் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, டேக் கேர், பை பாய்.